எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக்கர் கான்செப்டில் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் டாக்கர் கண்டெய்னர் ரன், டாக்கர் கண்டெய்னர் எக்ஸக், இதில் பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்க, ஒரு கண்டெய்னர் இனிஷியேட் பண்ணும்போது அதோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு அந்த சமயத்தில் நம்ம ரன் -IT அப்படின்னு போட்டாலே நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு என்னென்ன டாஸ்க் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ அதில் ஆன் டாப் ஆஃப் தட் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு டீபக்கிங்காக நான் போய் சில லாக் ஃபைல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எக்ஸக் கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டாக்கர் கண்டெய்னரில் உபுண்டு ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது இப்போ வந்துட்டு டாக்கர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, SSH பண்ணி நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும், சில சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் லோக்கலில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு லினக்ஸ் ஓஎஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதில் நம்ம அப்ளிகேஷனை போட்டு அதுக்கப்புறம் அப்பாச்சி, PHP என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணுமோ அதுக்குரிய சாஃப்ட்வேர், இப்போ சென்கிரிட் இல்லை போஸ்ட்ஃபிக்ஸ் அந்த மாதிரி மெயில் அனுப்புறது, ஸோ அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோஃபார் அது வந்துட்டு டாக்கர் வரதுக்கு முன்னாடி. இப்போ டாக்கரில் ஸோ அதே அந்த SSH கான்செப்ட்டு நம்ம இப்போ இங்கே எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ரெண்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னரில் எப்படி பண்ணுறது, இல்லை இப்போ நம்ம புதுசாக கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதில் எப்படி இன்ட்ராக்டிவாக பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ டாக்கர் கண்டெய்னர் ரன் உபுண்டு, இந்த கமாண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து உபுண்டுன்றது இமேஜ், அதில் நம்ம வெர்ஷன் மென்ஷன் பண்ணலனாக்கா இப்போ 20 அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அந்த வெர்ஷன் வரும். இல்லை அப்படின்னாக்கா லேட்டஸ்ட்டாக என்ன இமேஜ் இருக்கோ அது நமக்கு வரும். இது ஜஸ்ட்டு கமாண்டு, அதாவது இமேஜ் உபுண்டுன்றதை நம்ம கண்டெய்னர் ரன் பண்ணுறதுக்கு. இல்லைனா IT அப்படின்னு பண்ணுறேன். இப்போ ஐன்றது இன்ட்ராக்டிவ், டீன்றது ஜஸ்ட்டு அந்த சூடோ TTY செட்டப். அது இன்ட்ராக்டிவ் ஒரு ஷெல் நமக்கு கொடுக்கும். இதுக்கு வந்துட்டு இப்போ உபுண்டில் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக இதை நம்ம SH கொடுக்கலாம், இல்லைனா பேஷ் கொடுக்கலாம். அல்பைன் அப்படின்றதுல மட்டும்தான் பேஷ் அந்த மாதிரி இருக்காது, அதனால் அங்கே SH கொடுக்கணும். உபுண்டுவில் பேஷ் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுத்துட்றேன். நேம் வந்துட்டு டெஸ்ட் OS அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். டாக்கர் கண்டெய்னர் LS. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ கண்டெய்னர் ஐடி, இமேஜ் நேம் வந்து உபுண்டு, கமாண்ட் பேஷ் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிருக்கோம். 12 செகண்ட்ஸ் அது க்ரியேட் ஆனது, 11 செகண்டாக அது ரன்னில் இருக்குது. அதோட நேம் வந்து டெஸ்ட் OS. ஓகேங்களா? அப்போ ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கோம். உள்ளுக்குள்ளே உபுண்டு அப்படின்ற OS வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், லினக்ஸ் இது வந்துட்டு. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதில் ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணுவோம் சின்னதாக. ஓகே, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து ஆப்கெட், அதுக்கு முன்னாடி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷ் கேர்ள் கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஓகே, அப்போ டிஃபால்ட்டாக அதில் அந்த சாஃப்ட்வேர் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்கெட் இன்ஸ்டால் கேர்ள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒர்க் ஆகுது. ஐ மீன் அந்த கேர்ள் கமாண்டு இப்போ இதில் இன்ஸ்டால் ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆப்கெட் இன்ஸ்டால், அப்பாச்சி 2, வாட் எவர், அப்பாச்சி 2, PHP, என்னென்னலாம் நீங்கள் லினக்ஸில் SSH பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணும்போது நான் இன்ட்ராக்டிவாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது பண்ணுறது. ஓகே, இப்போது லெட்ஸே ஒரு கண்டெய்னர் இருந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் ரன்னிங்கில் இருக்குது, அதில் போய்ட்டு நான் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை ஜஸ்ட் டீபக்கிங் பர்பஸ்க்காக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாக்க அது எப்படின்றத பார்ப்போம்.
ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இப்போ நான் வந்து ஜஸ்ட் எக்ஸிட்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். இப்போ டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது. -a போட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கும். இப்போ எப்போ அந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக, ஒரு இதில் ஒர்க் ஆகுதா அந்த நம்மளோட அப்ளிகேஷன் இல்லை டெஸ்டிங் பர்பஸ்க்காக என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் அதில் இன்ஸ்டால் பண்ண முடியும் நம்மளால் அந்த ஓஎஸில். ஸோ அந்த மாதிரி இதுக்காக மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் விட்டு இது வெளில வந்துடும். இப்போ நம்ம ஒரு இன்ஜினெக்ஸ் கண்டெய்னர் போட்டு ரன் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அடிஷ்னலாக ஒரு ப்ராசஸ் எக்ஸெக் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அடிஷ்னல் ப்ராசஸ் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு டாக்கர் கண்டெய்னர் ரன், இதோட அது வந்துட்டு மை இன்ஜினெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். -83 அப்படின்ற போர்ட்டில் நான் இதை மார்க் பண்ணுறேன். இமேஜ் நேம் வந்து nginx. ஓகே, பர்ஃபெக்ட். ஷிட், nginx. ஓகே, இது ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த 83 அப்படின்றதெல்லாம் ரன் பண்ணுவோம் பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட். வெல்கம் டு nginx இருக்கு. இதில் நம்ம இப்போ எக்ஸெக் கமாண்டை யூஸ் பண்ணி போகணும். அதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு அந்த கண்டெய்னரோட ஐடி வேணும். ஸோ இதான் ரன் ஆகிட்டுருக்க கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நம்ம nginxன்றது கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த கண்டெய்னர் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. டாக்கர் கண்டெய்னர் exec -it இந்த கண்டெய்னர் நேம் ப்ளஸ் பேஷ் ஆர் sh. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, உபுண்டு அப்படின்ற இதில் பில்டு பண்ணதுனால டிஃபால்ட்டாக நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், என்ன ஓஎஸில் அது இருக்குது அப்படின்றத, என்ன ஓஎஸில் இந்த nginx பில்டு பண்ணிக்காங்கிறத நான் கொஞ்சம் இடத்துல காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ அந்த இது ஸ்டில் இது ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அடிஷ்னலாக ஒரு ப்ராசஸ் இதை ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு cd user share nginx html இதுதான் அதோட பார்த்து. அந்த இது ls போட்டிங்கனாக்கா index.html 50x.html இருக்குது. இப்போ வந்துட்டு vim போட்டு அதை எடிட் பண்ணி பார்ப்போம். vim not found. சூப்பர். apt-get update apt-get install apt-get install vim. okay, ஸோ பேக்கேஜும் போட்டாச்சு, விம்மும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த index.html எடிட் பண்ண போகிறேன். இப்போ நடத்திட்டு ஒரு இட்டாலிக் இல்லை போல்டுன்னு போகும். have successfully changed the nginx index.html content. ஓகே, சேவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த கண்டென்ட் ஐயா சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுதாங்க இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வெளியில் ஈஸியாக வந்துடலாம், அவ்வளோதான். இப்போது பார்த்தீங்கன்னாலும் அந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். டாக்கர் கண்டெய்னர் ls போட்டிங்கனாலே அந்த கமாண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக ரன் ஆகிட்டுருக்கு. அந்த கண்டெய்னரில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அடிஷ்னல் ப்ராசஸ் ரன் பண்ணி என்ன வேலை பார்க்கணுன்னாலும் நம்ம அதை என்ன இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை என்ன டீபக் பண்ணணும் அப்படின்றத நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள்.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.